அகில உலக ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் ஜோதிடத்தில் பல பட்டங்கள் படித்து பல்கலைக்கழகங்கள் படித்த நண்பர்களுக்கும் பல முறைகளில் ஜோதிடம் படித்தும் பலன்கள் பேச சிரமமாக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வருகிற ஜூலை 30ஆம் தேதி முதல் ஜூம் ஆன்லைனில் டேலார்ட் கிளாஸ் கிழமையை மட்டுமே மையமாக வைத்து நடத்தப்படக்கூடிய வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் பிறந்தது எதற்காக என்பதை கிழமை மட்டும்தான் முடிவு செய்யும். அத்தகைய கிழமை வகுப்பு வருகிற 30ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கிறது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை முறைகளில் படித்திருந்தாலும் பலன்கள் பேச பயமாக இருக்கிறது அல்லது பேச முடியவில்லை, பலன்கள் தவறாக இருக்கிறது என்பவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு வரப்பிரசாதமாகும். நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்வாழ்த்துக்கள் சாமி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நல்வாழ்த்துக்கள் கண்ணே. இப்ப இந்த கிழமையை வச்சு நம்ம லக்ன பாவம் அவங்களுடைய குணநிலங்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? 100% பிறந்த கிழமையை மட்டுமே வைத்து ஜாதகனுடைய குணநலன்கள் என்ன, ஜாதகனுடைய சிந்தனைகள் என்ன, ஜாதகனுடைய செயல்கள் என்ன என்பதை 100% முடிவு செய்ய முடியும். உதாரணமாக அடியேன் ரிஷப லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேய்பிறை வியாழக்கிழமை நான் பிறந்ததுனால கிழமைக்கு அதிபதி சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஜாதகத்தில் கிழமைக்கு அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால தான் வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்தப்ப இருந்தே ஆடை ஆபரணங்கள் என்னுடைய ஸ்டைல் வேற மாதிரியா இருக்கும். லக்ஸரி வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே வாழ்வேன். இந்த கோட்டு போடுறது, ஜோதிடத்தில் இந்த கலர் கலராக கோட்டு போடுறது அறிமுகப்படுத்துறது நான் தான். இன்னைக்கும் நீங்கள் லக்ஸரி வாழ்க்கையில் வீடு அசையும் அசையா சொத்துக்களுடைய சிறப்புகள் எல்லாம் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அனுபவிக்கிறேங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிலையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கிழமைக்கு அதிபதி எனக்கு சுக்கிரனாக இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கிறதுனால தான் நான் மகரிஷி மந்திராச்சலமானேன். கிழமைக்கு அதிபதி குருவனுடைய வீட்டில் சரியான தொடர்பில் இருந்ததுனால கிழமைக்கு அதிபதியினுடைய தொடர்பு என்னை எப்படி அறிமுகப்படுத்துறது? மகரிஷி மந்திராச்சலமாக அறிமுகப்படுத்துகிறது, மகா குருஜியாக அறிமுகப்படுத்துகிறது, 25 வருட கால ஜோதிட ஆசிரியராக அறிமுகப்படுத்துகிறது. அந்த குரு பகவான் விருச்சக ராசியில அங்காரக பகவானோட சேர்ந்து இருந்ததுனால தான் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய பெயர் கந்தனடிமையாக இருந்துச்சு. என்னைய கேஆர் மந்திராச்சலம்ங்கிறவங்களை விட மகரிஷி மந்திராச்சலம் கந்தனடிமை மந்திராச்சலம்ங்கிறதா தெரியும். இதுக்கு காரணம் கிழமை தான். அப்போ எப்படி நாம் அறிமுகமாகிறோம், நம்மளுடைய குணநலன்கள் என்ன, நம்மளுடைய செயல்கள் என்ன, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, நம்ம புகழ் என்ன, நம்ம எப்படி வெளி உலகத்தில் புகழ் பெற போகிறோம், எல்லாத்தையும் கிழமையை வச்சு லக்ன புள்ளியை தொட்டு பலன் பேச முடியும். 100% பேச முடியும். ஓகேங்க. ஏன்னா நம்ம லக்ன பாவத்தை கிழமையை வச்சு எப்படி முடிவு செய்யறதுங்கிறத நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப தொழில் எப்படி முடிவு செய்யறது சாமி? இப்போ 100%மே நீங்கள் பஸ்ஸு அப்படின்னா பஸ் டிக்கெட் எடுத்தால் பஸ்ஸுக்கு தான் போக முடியும். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு நான் பஸ்ஸில் போகலான்னுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள், எதை செய்ய பிறந்தீர்கள்ங்கிறதுல கிழமையினுடைய பங்கு பெரும் பங்கு. கிழமையை மட்டுமே வச்சுட்டு ஜாதகத்தையே பிரித்து கூட பார்க்காம நீ இந்த கோள் சார்ந்த தொழிலைத்தான் இந்த ஜனனம் முழுவதும் செய்வாய் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். 100% சொல்ல முடியும். அப்ப ஜாதகத்துக்குள்ள போய் அந்த கிழமைக்கு அதிபதியான குரு, உதாரணமா வளர்பிறை ஞாயிறு என்றால் மகாஜி மஸ்ட்ரோ மகரிஷி மந்திராச்சலம் அவர்களால் ஜோதிடர்களுக்கு தரப்பட்ட அடியேனால் தரப்பட்ட கணிதம், வளர்பிறை ஞாயிறு என்றால் கிழமைக்கு அதிபதி குருங்கிற ஒரு புள்ளியை வச்சுட்டு, தேய்பிறை ஞாயிறு என்றால் கிழமைக்கு அதிபதி புதனுங்கிற ஒரு புள்ளியை வச்சுட்டு முக்காலத்தையும் பேச முடியும். அதனால தொழில் தெல்ல தெளிவாக இது சார்ந்த தொழிலைத்தான் இந்த ஜாதகன் இந்த ஜனனம் முழுவதும் செய்து கொண்டிருப்பான். கூட நிறைய தொழில் வரலாம், அந்த தொழிலும் இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். அப்ப தொழில் அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவம் அவங்களுடைய வருமானம் எந்த வகையில வரும், பொருளாதாரம் அதிகமா அல்லது முன்னேறுமா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். வெரி குட் சாமி, வெரி குட். இப்போ கிழமைக்கு அதிபதியாக புதன். அப்ப புதன்னாலே நாம உறுதியா என்ன சொல்ல போறோம்னா, நீ இந்த ஜனனத்துல நோகாம தான் சம்பாதிக்க போற, முதலீடு பண்ணாம தான் சம்பாதிக்க போற, கஷ்டப்படாம தான் சம்பாதிக்க போற, பல வகையில் சம்பாதிக்க போற, இப்படி சொல்லுவோம். அந்த புதன்
சூரியனுடன் இணைந்தால் அரசு, தந்தை வர்க்கம், கௌரவமான நிலையில், உயரிய நிலையில், பலர் வணங்கத்தக்க நிலையில் உன்னுடைய வருமானம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரி. சந்திரனோட சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம், நீ அன்புக்கு எங்குவே பாசத்துக்கு எங்குவே ஒரே நிலையில் இல்லைன்னு பேசுவோம். செவ்வாயோடு சேர்ந்தா நீ டென்ஷனாக தான் சம்பாதிக்கும், உனக்கு வரக்கூடிய வருமானம் டென்ஷனாக தான் இருக்கு, வந்த வருமானம் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கு. இப்படி சரி. அப்போ உங்களுக்கு குருவோட சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இது வேற மாதிரி தான் பேசுவோம். குருவோட சேரும்போது உங்களுடைய நிலை என்ன ஆகும், உயிரிய நிலைக்கு போயிடும். அப்போ எந்த கோளுடன் கிழமைக்கு அதிபதி இணைகிறதோ அது சார்ந்த அந்த கிழமைக்கு அதிபதியான கோள் எந்த கோளுடன் இணைகிறதோ அதை வைத்து ஜாதகனுடைய வருமானம் இந்த தன்மையில், இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில் இப்படித்தான் இருக்கும். வருமானம் மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய நிலை, பேச்சினுடைய நிலை, படிப்பினுடைய நிலை, இரண்டாம் பாவம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் உறுதியாக திட்டவட்டமாக பேச முடியும். ஓகேங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தொழில், வருமானம் இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழமைக்கு அதிபதியை வச்சு நோயை சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க, எந்த அளவுக்குங்க ஐயா? சாமி 100% எந்த மருத்துவரோட வேணாலும் நான் சவால் விடுறதுக்கு தயாரா இருக்கிறேன், எந்த ஜோதிட முறையோடய நான் சவால் விடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். கிழமையை தாண்டி நோயை ஜோதிடத்தில் எந்த கணிதத்தினாலும் தொட முடியாது. சரி. ஒரு சிலர் லக்னத்துக்கு 6ஆம் இடம்னு நோயை தொடறாங்க, இல்ல ராசிக்கு 6ஆம் இடம் தான் நோய். இந்த நோய் சார்ந்த ரகசியத்தை கிழமைக்கு அதிபதியோட சேரும் போது நீங்க நம்ப முடியாத ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. என்னுடைய தந்தையார், என்னுடைய பாட்டனார், முப்பாட்டனார், என்னுடைய தந்தையார், என்னுடைய வம்சத்துல யாருக்குமே சுகர் இருந்ததில்லை. நான் 55 கிலோக்குள்ளதான் இருக்கேங்கிறது நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலையும் எனக்கு கிழமைக்கு அதிபதி சுக்கிரனா இருந்தனால எனக்கு சுகர் இருக்கு. அப்ப கிழமைக்கு அதிபதியாக வரக்கூடிய கோளினுடைய நோய் குணமாகக்கூடிய நிலையிலா, தொந்தரவு செய்யக்கூடிய நிலையிலா, இல்ல மரண தருவாய்க்கு இழுக்கக்கூடிய நிலையிலா, இல்ல அது குணமே ஆகாதா அப்படிங்கிற அளவுக்கு எந்த நிலையில் அப்படிங்கிறத 100% கிழமையை மட்டுமே வச்சுட்டு முடிவு பண்ண முடியும். இது மற்ற எந்த கணிதத்திலையும் முடிவு பண்ண முடியாதது. வெறும் கிழமை, பிறந்த கிழமையை மட்டும் மையமாக வைத்து நம்மால இதுதான், இந்த தன்மை தான், இந்த சூழ்நிலையில தான் அப்படிங்கிறத உறுதியா முடிவு பண்ண முடியும். அப்படி ஒரு தனிச்சிறப்பு சப்ஜெக்ட் தான் இந்த கிழமை. அதனால நீங்க கிழமையை வச்சு நோயெல்லாம் தெல்ல தெளிவாக பயம் இல்லாம நீங்க யாரு வேணாலும் பேசலாம். ஆனா இந்த கிழமை, இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்பவுமே உடலுக்குத்தான் நோய். அதனால ராசிக்கு தான் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சிலர்லாம் லக்னத்துக்கு பார்க்குறாங்க, அதெல்லாம் தப்பு. ராசிக்கு தான் பார்க்கணும். அதனால 100% பிறந்த கிழமையை மட்டுமே வைத்து ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய நோயை மட்டும் சொல்வதல்ல, அந்த நோயினுடைய தன்மை, அந்த நோயினுடைய வலிமை குணமாகாதா, அப்படி மருத்துவத்துக்கு போனால் அது எந்த மருத்துவத்துக்கு போகணும் அந்த அளவுக்கு நாம தீர்க்கமா சொல்ல முடியும் சாமி. நிச்சயமா சொல்ல முடியும். அதனால இத்தகைய சிறப்பு மிக்க அற்புதமான கிழமை வகுப்பு, கிழமையை மட்டுமே வைத்து பேசக்கூடிய வகுப்பு. உங்களிடம் இருக்கக்கூடிய சிக்கலான ஜாதகத்தை வகுப்புக்கு கொண்டு வந்துருங்க. அந்த ஜாதகத்திற்கும் இந்த ஜாதகன் இப்படித்தான் புகழ் பெற போகிறான், இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, இவனுடைய வருமானம் இப்படித்தான் இருக்கிறது, இவன் இவைகளுக்காகத்தான் முயற்சி செய்கிறான், இவனுடைய அசையும் அசையாசத்துக்களுடைய தன்மை இப்படித்தான், இவனுடைய குழந்தைகள் பூர்வீகத்துடைய தன்மை இப்படித்தான், இவனுடைய நோயினுடைய தன்மை இப்படித்தான், இவனுடைய களத்தரம் இப்படித்தான், இவனுடைய வீட்டில் இந்த நிலைகளில் தான் இவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், இவனுடைய மனைவி, இவனுடைய குழந்தைகள் எல்லாம் இதற்குள் தான் இருக்கிறார்கள், இவனுடைய ஜீவனம் இப்படித்தான் என்பது போன்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சிக்கலான ஜாதகத்திற்கும் கூட 100% தெல்ல தெளிவாக பேச முடியும். இத்தகைய வகுப்பு வருகிற ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமை முதல் ஜூன் ஆன்லைனில் நடைபெற உள்ளது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான வகுப்பு. உலகத்திலேயே சிக்கலான ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு வகுப்புல பலன் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு சொல்லித்தரங்கக்கூடிய ஒரே வகுப்பு மகாஜி மஸ்டோனுடைய வகுப்பு. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சாமி. நல்வாழ்த்துக்கள்.